ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, ஊர் திருவிழாவுக்கு இந்த ரோட்டில் வந்து எல்லாம் நிறையா வேஷமெல்லாம் போட்டு வேடமெல்லாம் போட்டு நடந்து வருவாங்க. அதையெல்லாம் பார்க்குறக்காக தான் நம்ம போயிட்டுருக்கோம். கேரளாவில் முருகர் வந்து எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். கேரளாவிலேயும் ஐயா தான் கிங்குங்கிற மாதிரி முருகரை ரொம்ப பிடிக்கும். அதனால் சரி, முருகர் பால் குடம் எடுத்து காவடி எடுத்து கொண்டு வருவாங்க. அதையும் பார்த்துட்டு இதெல்லாம் பார்த்துட்டு வரலான்னு சொல்லிட்டு போனோம். ஆனால் அவங்க வர்றதுக்கு கொஞ்சம் 7:30 மணி ஆயிடுச்சு. அது வரைக்கும் வெயிட் பண்ணி பார்த்தோம். இது பார்த்திங்கன்னா அப்படியே பேய் வேஷம் போட்டுட்டு அப்படியே வந்தாங்க, நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிவன் வேஷம், அப்புறம் முனிவர் வேஷம், அந்த மாதிரிலாம் போட்டுட்டு நடந்து வந்தாங்க. ரொம்பவே பார்க்குறக்கு ஒரு கண்கொள்ளா காட்சியாக தான் இருந்துச்சு. அதிசயமாக நின்று பார்த்துட்டு இருந்தோம். அப்புறம் ரோட்டில் போகிற வண்டியெல்லாம் அப்படியே சைடில் நிறுத்தி வச்சுருந்தாங்க, டிராஃபிக் ஜாம் மாதிரி. அதுக்கப்புறம் இதெல்லாம் பார்த்துட்டு இந்த பேய் தான் பார்க்குறதுக்கு பயமாக இருந்துச்சுங்க. எல்லாம் பிள்ளைங்களாம் பார்த்து பயந்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஊரில் இந்த இப்படி கொட்டு மேலே மாதிரி இப்படி அடிப்பாங்கள்ல, அது அந்த ட்ரம்ஸு இதெல்லாம் அடிச்சுட்டு வந்தாங்க. பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்தது தெய்யம் நினைக்கிறேன். தெய்யம் கேரளாவில் தெய்யம் களின்னு சொல்லுவாங்க, அதுன்னு நினைக்கிறேன். அடுத்து அது வந்துச்சு. பிள்ளைங்களாம் டான்ஸ் ஆடி போனாங்க. இதெல்லாம் பார்க்கறக்கே நல்லா இருந்துச்சுங்க. மெயினான இடத்துல நின்று கொஞ்சம் நேரம் டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. பட் அந்த இடத்துல போய் நம்மளால் எடுக்க முடியல. ஏன்னா அந்த இடத்துல வந்து ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு. இவங்க எல்லாம் நடந்து போகிறாங்க பாருங்கள், அந்த குழந்தைங்களாம் டான்ஸ் ஆடிட்டே போகிறாங்க பாருங்கள். பிள்ளைங்க எல்லோரும் ரொம்பவுமே நல்லா இருந்துச்சு. இதெல்லாம் பார்க்குறக்கு ஒரே மாதிரி டான்ஸ் ஆடிட்டு போனாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த பொம்மை, இந்த அழகாக இருந்துச்சு. இந்த பொம்மையெல்லாம் நடந்து வரும்போது அப்படியே ஜம்ப் பண்ணி நடந்து வந்துச்சு. நடந்து வந்துட்டு பிள்ளைங்ககிட்டையெல்லாம் வந்து கையெல்லாம் கொடுத்தாங்க, ஹாயெல்லாம் சொன்னாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த பூனை பொம்மை, ரேபிட் பொம்மை எல்லாம் பாருங்கள், அழகாக இருக்குது. அங்கே தான் நின்று ரொம்ப நேரமாக டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. பட் அந்த இடத்துல போக முடியல, அந்த இடத்துல ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு. அவங்க இந்த பக்கம் நடந்து வரும்போது தான் நம்மளால் எடுக்க முடிஞ்சது. பாருங்கள், அந்த ரேபிட் எப்படி குதிச்சு நடந்து வருதுன்னு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஃப்ராக் பொம்மை நல்லா இருந்துச்சு. அந்த ஃப்ராகெல்லாம் வந்து நம்மக்கிட்ட வந்து கையெல்லாம் கொடுத்துட்டு போச்சு. இல்லை சிங்கம் மாதிரி எப்படி ஓடுதுன்னு குடுகுடுன்னு. அதுக்கப்புறம் இந்த மங்கி போய் அந்த பிள்ளைங்க கிட்டையில போய் தப்பாக ஏதோ பண்ணிட்டு இருந்துச்சுங்க. ரொம்ப காமெடியாக இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் அங்கே ஒரு வயசான பெரியவர் இருந்தாங்க. அவரோட தலையை போய் இது பண்ணிச்சுங்க. பாருங்க, இந்த ஃப்ராக் வந்து நம்மக்கிட்ட வந்து இப்படியெல்லாம் கையெல்லாம் கட்டிட்டு போச்சு. நல்லா இருந்துச்சு. எல்லாமே பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. பாருங்க, அந்த மங்கி